அந்தமானில் வந்து செகண்ட் டே ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். காலையில் 6:30க்கு ஒரு கப்பலில் போய் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, எத்தனை மணிக்கு கிளம்பணும்னு கேட்டோம். 5:30க்கு கிளம்பணும் அப்படின்னாங்க. இப்போ எத்தனை மணி தெரியுமா? தெரியாது, 5:30 மணி. ஆனால் இங்கே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? 5:30. ஆமாம், உங்கள் வாட்சை காமிங்க, வந்து வேறு டைம் காமிங்க. டைம்லாம் பார்க்க தெரியாது, போய் மணி பார்க்க தெரியாதா? டைம் அப்டேட் ஆகலப்பா. 5:30 கூட ஆகலை. 5:24க்கு இங்கே எப்படி பளிச்சுன்னு வெயில் அடிக்குது பாருங்க. 7 மணி மாதிரி இருக்குது. ஆனால் 2 hours கொஞ்சம் எர்லியராக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. கிளம்பிட்டீங்களா ஜங்லி? ஹாய், வாங்க இப்போ இன்னைக்கு போகிறோம், பார்க்கலாம். தங்கியிருக்க ஹோட்டல் செம்மையாக இருக்குது. அதுவும் எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த மாமாவை தேடுதம்மா? ஓ, மாமா அந்த தான் இருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? ட்ரிப்பில் நம்ம வந்து எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்லையும் நம்ம போவோம். சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். ஃபஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து வரும்போது இதில் வந்தோம், பைக்கில் வந்தோமா. அப்புறம் அரைப்பு கொட்டு சென்னை இதில் வந்தோம், பஸ்ஸில் வந்தோமா. இவங்க அதாவது நான் எப்படி ட்ரெயினில் கடைசியில் போயிடுவேன் எப்படியும். பஸ்ஸில் போனோமா, அதுக்கப்புறமா திருப்பி மறுபடியும் காரில் போனோமா. தாம்பரம் டு மாங்காடு, அப்புறம் திருப்பி ஏர்போர்ட்டுக்கும் கார்ல வந்தோம், திருப்பி ஃப்ளைட்ல போனோம். இப்போ நம்ம எதுல போறோம்? போய் எங்க போறோம்? ஷிப்ல போறோம். நாங்க ஒரே பிளாக் அவுட்ஃபிட்ல இருக்கோம். எல்லாரோடதையும் அப்புறமா ஒரு போட்டோல காமிக்கிறேன். இதுல நாங்க எந்த கப்பல்ல போறோம்னு தெரியல. அது எல்லாமே கப்பல். நீ நம்ம ஜட்டில போறோம். நீ என்னடி சொல்ற? அத போட்டுருக்காங்க பாத்தீங்க, ஜெட்டில போறோம். ஓ, இது ஜெட்டியா? அப்ப அது ஜெட்டி இல்லையா? அப்ப இந்த இடத்துக்கு பேரு தான் ஜெட்டி. நீங்க எதை நினைச்சீங்க? நான் அதுக்கு பேரே ஜெட்டி நினைச்சேன். நீ அந்த கப்பலுக்கு பேரே ஜெட்டியா இருக்கும் போல நினைச்சேன். அதுதான் நான். நீங்க எங்க கை காட்டுறீங்க? இதுல டிஸ்பிளேல நம்ம ஏர்போர்ட்ல போடுற மாதிரி இதுலயும் போடுறாங்க. டிபார்ச்சர்ஸ் டுடே, MV ஹுத் பாய், MV கம்பல் பாய் அப்படின்ட்டு. அரைவ்ஸ் டுடே, டிபார்ச்சர் டுடே அப்படின்ட்டு. நம்மளோட பேர் வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்களே, MV காய்ச்சல் என்னமோ சொன்னாங்க. பார்ப்போம். MV சௌல்ட்ரி, MV ஜாலி பாய். நல்லா இருக்கு பேர். இங்கே ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பெரிய டூர் போகிற மாதிரி போகிறோமா. அங்கே போய் 2 days நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் தான் இது. இதில் போகிறோம். கடல் கடல் கடல். ஆனால் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு தொட்டி மாதிரி இருக்கு. அப்பா எங்களுக்கு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கூப்பிடுறாங்க. கேப்டன் வண்டி போறாருல்ல, கேப்டன். அவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க, ஜன்னல் சீட்டை பிடிச்சி. இப்பதான் ஏறி உட்காந்துருக்கோம். மேலே போய் பார்ப்போம். போட்டில் ஏறிட்டோம். நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல. நம்ம கிளம்பி ஒரு 1/2 hour இருக்கும். படத்துல எல்லாம்
ஷூட்டிங் போயிட்டு ஒரு தீவுல போயிட்டு வெள்ளை மண்ணு ப்ளூ தண்ணி அப்படிலாம் இருக்கும்ல. ஏய் பின்னாடி வாடா. அது மாதிரி ஒன்று பார்க்கலாமா? அம்மா அந்த அக்வாரியம் ப்ளூ தண்ணி அங்கே பாருங்க, அந்த வெள்ளை மண்ணு. அந்த ஐலாண்டு இதுதான் வந்து நீல் ஐலாண்டு. இந்த ஐலாண்டுக்கு பேர். இங்கே நம்ம ஒரு 2 days ஸ்டே பண்ண போகிறோம். மழை, சரியான மழை வருது. தண்ணி நல்லா இருக்கு. இங்கே வந்து உள்ளே வந்தால் கேரளா பாணியில் உள்ளே வந்தோம் அப்படின்னா கேரளா மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ரூம் புக் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். பண்ணுறது வெல்கம் ஜூஸ் கொடுத்தாங்க. அதான் நான் மாற வேணான்னு சொல்ல மாட்டானே. தேங்க்யூ டார்லிங். எங்க ரூமுக்கு போறோம் வாங்க. நைஸ், நல்லா இருக்கு. அதுக்கு அந்த தம்பி வந்து திறந்தாதான் போக முடியும். இப்போ நாங்கள் வந்து அந்தமான்லேருந்து நீல ஐலாண்டுக்கு வந்திருக்கோம் கைஸ். கப்பலில் ட்ராவல் பண்ணி நான் கப்பலில் தூங்கிட்டேன். இங்கே வந்து பார்த்தா செம்ம பச்சை பசேன்னு இருக்கும் பூக்கள். டைம் பேசிட்டே வாங்க, அப்படி நடந்தே வாங்க. அப்படி பேர்ட்ஸ், பூனைகள் செம்மையா இருக்கு. அதாம்மா இங்க தூரமுக்கு தான் போறோம். இங்க பாருங்க பச்சை பசேன்னு இருக்கு. பொதுவாக ஹோட்டல்லலாம் எது இருக்கோ இல்லையோ நான் வந்து தேடுற முதல் விஷயம் இதுதான். நைஸ். பாத்ரூம் நல்லா இருக்கா? நீ இங்க வாடா, இதுல ஒரு ஆள் நைட்டு தூங்கிக்கோங்க. ஒரு ஆள் உள்ள படுத்து தூங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பச்சை பசேன்னு இருக்கு. பூனை, ஆமா, இங்கே கீழே படுத்து தூங்கிக்கலாம். எல்லாமே இருக்கு. எங்க அம்மா அதுக்கு மேல ஒரு ரூமே போதுமா, இன்னொரு பெட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா போட சொல்லுங்க, இந்த ஒரு ரூம் போதும் அப்படிங்கிறா. ஆக்சுவலாக நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருக்கோம். மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் வந்து வாட்டர் அட்வென்ச்சர் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பண்ணணும்னா எப்படி அப்படின்ட்டு போகிறோம். யாருக்கு எவ்வளோ யாரெல்லாம் போகிறீங்கன்னு கேட்டு அப்பா டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே உள்ள போய் நாங்கள் என்ன அட்வென்ச்சர் பார்த்தோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.